அவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது உலகை வெல்லும் முனீஸ்வரர் மந்திரம். கேட்டதை கொடுப்பவர், அன்பு, பாசம், கருணை இதுக்கெல்லாம் சொந்தக்காரர். இவர் சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களிலிருந்து வந்தவர். முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் தான் இந்த முனீஸ்வரர். இதில் 7 வகையான முனிகள் இருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது யோக முனீஸ்வரர் மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாவே பலதரப்பட்ட தொந்தரவுகள்லேருந்து விளக்கம் பெறலாம். அளவுக்கு அதிகமான ஒரு சக்தி ஏற்படும் நம்ம உடம்புல. அந்தளவுக்கு ஒரு அருமையான மந்திரம். இவர் இந்த மந்திரத்தை சொன்னால் ஏவல், பில்லி, சூனிய, செய்வன, முறைப்பாடுன்னு எது இருந்தாலும் அறவே ஓடிடும். இந்த உலகத்துக்கு காவல்காரர் இவர் தான். இந்த ஊருக்கு ஒரு எல்லை காவல்காரர் அப்படின்றவர் தான் இந்த முனீஸ்வரன். அவர் தான். இதை முனியாண்டி, முனீஸ்வரர், முனியப்பர் இப்படின்னு பல விதத்தில் இவருக்கு பேர் இருந்தாலும் இவரை ஆதி நாள் கொண்டு, அதாவது ரொம்ப ஆதி நாள் கொண்டு இவரை வணங்கிக்கிட்டு வரான். இவரை வணங்கும்போது எல்லையில்லா ஆனந்தம் கிடைக்கும். இவருடைய மந்திரத்தை 11 தடவை இந்த இப்போ சொல்லப்படுற மந்திரத்தை சொல்லணும். கேணியில் 1000 முறை தவம் இருப்பவரும், லங்கோடும் குரடு பாதமும், லாட சங்கிலியும் வீரச்சங்கிலியும், திருவட்ட சங்கிலியும் வீரச்சங்கிலியும், திருச்சடையும், ருத்ராட்சமும், தண்டமும், மௌனம் எனும் திருநீரும், முட்குரடுகளும், வெந்நீரும், பட்டயமும், திருச்சங்குடன் விளங்கும் தவமுனியை வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மூல மந்திரம் வரும். அதை 108 தடவை சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இவர் தவ வலிமையில் நம்மளை ரொம்ப நல்லா காப்பாற்றுவார். அந்த மூல மந்திரம் ஓங் ஐயும் ரீங் சவ்வும் ஓங் கிரீம் ரீங் உங் எங் இங்கு ஓங்கு உவ்வும் யோகமுனியே வசி வசி. இந்த மந்திரத்தை 108 தடவை நம்ம சொல்லி வரும்போது அவருடைய உன்னதமான பலன்புறம் நமக்கு கிடைக்கும். இந்த ஏவல், பில்லி, சூனியம்ன்றது எதுவும் கிட்டக்க வராது. எதிரி அப்படின்றவன் இருக்க மாட்டான். அதே மாதிரி எல்லா வகையிலையும் நன்மை அதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இந்த அரசு பதவி எல்லாமே கூடி வரும், கிடைக்கும். இவரை இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு இப்படி எல்லா நாடுகள்லையும் இவரை வணங்குறாங்க. அந்தளவுக்கு சிறப்பு பெற்றவர் தான் இந்த முனீஸ்வரர். இவருக்கு மட்டும்தான் ஒரு ஊரில் எல்லாக்காரராக இருப்பார். அந்த ஊரில் இருந்து யார் வெளியூருக்கு போகிறாங்க, யார் திரும்பி வருவாங்க, இல்லை இவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ற கணக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்கும் இது தெரியாது. காலத்தை கணிக்கக்கூடியவர், காலத்தை மிஞ்சி நிற்பவர். இப்படி பல 7 ரிஷிகளும் 7 முனிகளும் ஒன்றுதான் அப்படின்னு வேற சொல்லக்கூடியவர் தான் இந்த முனீஸ்வரர். இந்த மந்திரத்தை இதை முறையாக செய்யுங்க. முறையாக செய்யும்போது இவருடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைச்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அற்புதமான மந்திரத்தை தவறாமல் படியுங்க. இந்த மந்திரத்தை படித்தாலே போதும். இதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எது முடியுதோ அதை சூடம், பத்தினி எதை பொறிஞ்சு வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை முனீஸ்வரர் கோயிலில் போய் சொல்லலாம். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு மந்திரம் தான் முனீஸ்வரர். இவர் சிவனுக்கும் முருகனுக்கும் தவிர மற்ற யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமானவர், விவேகமானவர், எதையும் ஜன பொழுதில் அழிக்கக்கூடியவர். பல வல்லமைகள் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு உண்மையான ஒரு மந்திரத்தை கொடுத்துள்ளேன். இதை முறைப்படி பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் நான் போட்டிருக்க 41 வீடியோ பாருங்கள். பார்த்து எது பிடிக்குதோ அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் அந்த மந்திரங்களில் எது பிடிச்சிருக்கோ அதை முறையாக செய்யுங்க. எந்த மந்திரமாவது ஒன்றில் வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
அது என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சால் அதுவே எனக்கு போதுமானது. அந்தளவுக்கு அற்புதமான மந்திரம் தான் நான் ஒவ்வொன்றும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இது நல்ல முறையில் வேலை செய்யும். இதுக்கடுத்து 7ல் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். நான் 6 மந்திரம் சொல்லுவேன். மிகவும் நன்றி. பயனடை.